பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15வது வசனம். என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். இதனால என்ன ஆகிறது? செப்பனிடப்படாத வழிகள் பாதைகளில் அவர்கள் நடக்கும்படிக்கு திசை மாற்றப்படுகிறார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவருடைய பெயர்ல யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் உடைய தேவனை நாம் எந்த சாயலுக்கு ஒப்பிடுவோம்? எந்த ஒரு விக்கிரகத்தையும் அவர் பேரிலோ அல்லது எந்த பேரிலோ உண்டாக்கி அதை வழிபடுவதற்கு பரலோகம் முழுமையா எதிராக இருக்கிறது. தேவன் தம்முடைய நாமத்தை எரிச்சல் உள்ளவர் என்று எங்கே சொல்லுகிறார் தெரியுமா? இந்த விக்கிரக ஆராதனை வருகிற இடத்துல தேவனை ஆராதிக்கும்படி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை வழிபாட்டை எவ்விதத்திலும் மாற்றவே கூடாது. இயேசு என்கிற பெயர்ல ஒன்றை உண்டு பண்ணி வைத்து அதற்கு தூபம் காட்டினாலும் அது விக்கிரக ஆராதனையே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். மோசே சீனாய் மலையிலே ஏறி போகிறார். அங்கே இருந்து வர தாமதித்த போது இவர்கள் பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி ஆராதிக்கிறாங்க. கர்த்தர் நாமத்தை தான் பயன்படுத்தி ஆராதிக்கிறாங்க. ஆனா அங்க என்ன இருக்கு? விக்கிரகம் இருக்கு. கர்த்தர் மோசே கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஜனங்களை நான் அழித்து விட போகிறேன், என்னை விடு மோசே என்று கேட்கிறான். அந்த அளவுக்கு தேவனுக்கு அது எரிச்சலையும் கோபத்தையும் உண்டு பண்ணினது. வழிபாட்டை ஒருவன் மாற்றும் போது, அதாவது தேவனுக்குரிய ஆராதனையை தேவனுக்கு செலுத்தாமல் வேறொன்றிற்கு கொடுக்கும் போது அவனுடைய பாதை மாறுகிறது. செப்பனிடப்படாத பாதையிலும் வழியிலும் நடக்கும்படி அவன் திசை மாற்றப்படுகிறான். இதனால என்ன கிடைக்கும்? அவன் நித்தியத்தை முழுமையாக இழந்து போகிறான். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஜீவனுள்ள தேவனை மட்டும் ஆராதிக்கிற அனுபவம், விசுவாசித்து ஆராதிக்கிற அனுபவம், விக்கிரகத்தை ஆராதிக்கிற அனுபவம் அல்ல, விசுவாசித்து தேவனை, யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணாமல் வழிபடாமல் தேவனாகிய கர்த்தரை முன்னிறுத்தி அவரை ஆராதிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தொடரும் போது நம்முடைய பாதைகள் செப்பனிடப்பட்ட பாதையாயிருக்கும். நம்முடைய வழிகள் அப்படி இருக்கும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை நேராக்குவேன், கரடானதை சமமாக்குவேன். இதுதான் செப்பனிடப்பட்ட பாதை. தேவன் தம்மை ஆராதிக்கிறவர்களை அவர் வழி நடத்துவார். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இடராதபடி செம்மையாய் நடத்துவார். அவர்களே அந்த நித்திய கானானை சுதந்தரிப்பார்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பும், வழிபாட்டை மாற்றாதிருங்கள். தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எவ்விதத்திலும் வேறொன்றுக்கு தூபம் காட்டவோ வழிபடவோ கூடாதபடிக்கு எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரால் நடத்தப்பட்டால் மாத்திரமே அந்த நித்திய மீட்பு நமக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, நன்றி. உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களை தெரிந்தெடுத்தீர். நாங்கள் வழிபாட்டை மாட்டாமல் உம்மையே ஆராதிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.